சிவகாசி பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். கணேஷ்குமார், இந்த பட்டாசு கிடங்குல எப்படி தீ பற்றுச்சு, தீயணைப்பு பணிகள் இப்ப எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? இந்த பட்டாசு கட்டியில் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசினை விற்பனைக்காக அந்த சிறிய வகை ஆட்டோ வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த உராய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த உராயின் போது பட்டாசு வெடித்து சிதறியுள்ளது. இதனை தொடர்ந்து அந்த அருகில் இருந்த பட்டாசு குடோனிலும் தீப்பற்றி அடுத்தடுத்த பட்டாசு கடைகளில் பரவி தற்பொழுது வெடிவிபத்து என்பது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு கடைக்கு அருகிலேயே அதாவது மருத்துவ ஸ்கேன் செய்யும் நிலையம் ஒன்று உள்ளது. இதில் 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஸ்கேன் செய்வதற்காக வந்திருந்தார்கள். அவர்களில் தற்பொழுது ஒரு பெண்மணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு தற்பொழுது 108 வாகனத்தில் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சிலரை தற்பொழுது பொதுமக்கள் மீட்டு கொண்டு வந்துருக்காங்க. சிவகாசியில் பட்டாசு கிடங்கில் தீ பற்றி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கும் மருத்துவ ஸ்கேன் நிலையத்தில் 20 பேர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர். அதில் ஒருவருக்கு பலத்த காயமடைந்து தற்போது அவர் தீவிர சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் பட்டாசுகள் வெடித்து வருவதால் அதன் அருகில் நெருங்கக்கூட முடியவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. பட்டாசு கிடங்கில் தீ பற்றி எரிவதால் அங்கு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணேஷ், சிவகாசியில சரியா எந்த பகுதியில எங்க இருக்கிற பட்டாசு கிடங்குல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு? நிச்சயமா தம்பி தமிழரசு, சிவகாசியிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய பிரதான சாலையான பைபாஸ் சாலையில் இந்த பட்டாசு குடோன் உள்ளது. இந்த குடோனில் இருந்து பட்டாசுகளை ஏற்றும் பொழுதுதான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த பட்டாசு கடைக்கு மிக அருகிலேயே ஸ்கேன் நிலையம் ஒன்று உள்ளது. இந்த ஸ்கேன் நிலையத்தில் இருந்த 20 பேர் தீ விபத்துக்குள் மாட்டிக்கொண்ட நிலையில் இவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டார்கள். இருப்பினும் அந்த குடோனுக்கு அருகில் இருந்த அந்த குடோன் பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அவர்களை தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அந்த ஸ்கேன் சென்டருக்கு வந்த ஒரு பெண்மணி காயமடைந்து அவர்களையும் தற்பொழுது சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கணேஷ்குமார், அங்க ஒரு லாரியும் தீப்பிடிச்சு எரிகிற காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த லாரியில தான் அந்த பட்டாசுகள் கொண்டு வரப்பட்டிருக்கா? அங்க இருந்த யாருக்காவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? நிச்சயமா இந்த குடோனில் பணி செய்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்களுக்கு தான் தற்பொழுது காயம் ஏற்பட்டு தற்பொழுது சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்காக வாகனம் கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் அந்த பட்டாசு என்பது விற்பனைக்காக அந்த பட்டாசு குடோனிலிருந்து இந்த சிறிய வகை வாகனத்தில் ஏற்றும் பொழுது அந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு மிக அருகில் அடுத்த கட்டடத்தில் தான் இந்த ஸ்கேன் நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் இருந்த ஒரு பெண்மணியும் தற்பொழுது காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தம்பி தமிழரசு, இந்த தீ விபத்தினால இந்த பகுதி முழுமையும் புகை மண்டலமாக காணப்படுகிறது. பொதுமக்களும் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. தம்பி தமிழரசு. கணேஷ்குமார், இப்ப அங்க பட்டாசு கிடங்குல ஏற்பட்ட தீயை அணைக்கிற பணியில தீயணைப்பு வீரர்கள் மும்முரமா ஈடுபட்டு வர காட்சிகளை பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து அங்க பட்டாசுகள் வெடிக்கிறதுனால நெருங்க முடியல அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்குது. அங்க எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் இருக்கு? அங்க தீயை அணைக்கும் பணிகள் குறித்து விவரமா சொல்லுங்க. நிச்சயமா தம்பி தமிழரசு, தற்பொழுது 2 தீயணைப்பு வாகனம் மூலமாக தீயணைக்கும் பணி நடைபெற்று வருது. இந்த பணியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் காவல்துறையினர் அந்த அருகே பொதுமக்களை விடுக்கும் வகையில் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. தம்பி தமிழரசு, இப்ப அங்க 4 பேர் காயமடைந்திருக்கிறதா தகவல் கொடுத்தீங்க. அந்த காயமடைந்தவர்களுக்கு எங்கெங்க சிகிச்சை அளிக்கப்படுது? அங்க போதுமான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பான தகவல். நிச்சயமா தம்பி தமிழரசு, தற்பொழுது சிவகாசி அரசு மருத்துவமனை அதிநவீன தீக்காய சிகிச்சை பிரிவு தான் தற்பொழுது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தற்பொழுது சாத்தூரில் இருந்து ஒரு தீயணைப்பு வாகனமும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தம்பி தமிழரசு. கணேஷ்குமார், இந்த பட்டாசு கிடங்குல ஏற்பட்ட விபத்தை அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்களா? அருகில் இருக்கிறவங்க நேர்ல பார்த்தவங்க ஏதாவது சொன்னாங்களா? நிச்சயமா அருகில் பார்த்தவங்க அந்த பட்டாசு பண்டல்களை ஏற்றி கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் திடீரென லேசான முதல் கட்டமாக லேசான தீ பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பட்டாசு ஏற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதாகவும் தொடர்ந்து
மறு நிமிடத்திலேயே அடுத்தடுத்து பட்டாசுகள் வெடிக்க தொடங்கிய உடனேயே தொடர்ந்து அந்த பட்டாசு குடோனுக்கு தீ பரவியதால் அந்த உள்ளிருந்த தொழிலாளர்கள் குறித்த முழுமையான தகவல் முதலில் தெரிய வரவில்லை. இருப்பினும் தற்பொழுது தீ லேசாக கட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் அந்த உள்ளிருந்த தொழிலாளர்களை தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தம்பி சொன்னாங்க கணேஷ்குமார், அங்க உங்க பக்கத்துல யாராவது இந்த விபத்தை நேர்ல பார்த்தவங்க இருக்காங்களா? தொலைபேசி வாயிலா அவங்ககிட்ட தகவல்களை கேட்க முடியுமா? நிச்சயமா தம்பி தமிழரசு, தற்பொழுது ஏராளமானோர் இந்த பகுதியில் உள்ளார்கள். இவர்களிடம் தற்போது சிவகாசியில் பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. மேலும் சாத்தூர் பகுதியிலிருந்து ஒரு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் அருகில் இருக்கும் ஒரு ஸ்கேன் சென்டரில் இருக்கும் நோயாளிகளும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு இருந்த ஒருவருக்கு படுகாயம் அடைந்திருக்கிறது. மேலும் இந்த குடோனில் வேலை செய்து கொண்டிருந்த 3 தொழிலாளர்களுக்கும் இந்த பட்டாசு வெடி விபத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த பகுதி புகை மண்டலமாக காட்சியளிக்கும் அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் விவரங்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இப்ப அங்க புகை மண்டலமா காட்சியளிக்குது அப்படின்ற சொன்னீங்க. இப்ப நம்ம நேரலை காட்சியிலையும் பார்க்க முடியுது. இந்த பட்டாசு விபத்தை அடுத்து அங்க ஒரே புகை மண்டலமா இருக்கு. அங்க இருக்க குடியிருப்பு வாசிகளை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கா, இல்ல அங்க என்ன நிலவரம் இப்ப? ஹலோ கணேஷ்குமார், நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டீங்க இந்த பட்டாசு வெடி விபத்தை தொடர்ந்து அங்க புகை மண்டலமா காட்சியளிக்குதுன்னு. நம்ம அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த பகுதியில புகை மண்டலமா இருக்குது. அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள் அங்க இருக்கிறாங்களா, அங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்களா, அங்க என்ன நிலவரம் இப்ப? நிச்சயமா தம்பி தமிழரசு, தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதிக்கு மிக அருகில் குடியிருப்புகள் இல்லாத ஒரு வனமே உள்ளது. அடுத்தடுத்து இந்த பகுதியில் பார்த்தால் கடைகள் மட்டுமே ஏராளமான கடைகள் உள்ளது. அதற்கு எதிர்ப்புறத்தில் தான் குடியிருப்புகள் என்பது அதிக அளவில் உள்ளது. இருப்பினும் இந்த விபத்தினை தொடர்ந்து அந்த குடியிருப்புகளுக்குள்ள இருந்த பொதுமக்கள் அனைவரும் இதனை வேடிக்கை பார்க்கும் வகையில் தான் வெளியே வந்து வேடிக்கை பார்த்து வந்துள்ளார்கள். இருப்பினும் கூட அந்த பகுதிக்கு தீ பரவாது என்ற ஒரு நம்பிக்கையில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. பொதுமக்களுக்கு அந்த வேடிக்கை பார்க்கும் பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து காவல்துறையினரும் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த தீ என்பது தற்பொழுது பாதி அளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. புகைமண்டலம் மட்டுமே இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த வெடி விபத்து என்பது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது என்றுதான் தகவல் தெரிய வருகிறது. சம்பித்தவர்கள் கணேஷ்குமார், இது தீபாவளி நேரம். தொடர்ந்து பட்டாசு கிடங்குல பட்டாசு உற்பத்திங்கிறது ஒரு மும்முரமா நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான நிகழ்வு தான். இந்த நேரத்துல இங்க பட்டாசு தீ விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த கிடங்குல எடுக்கப்பட்டிருக்கா? அதை தாண்டி இந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமா தம்பி தமிழரசு, தற்பொழுது அந்த பட்டாசு கடைகளில் வழக்கமாக வைக்கக்கூடிய கையால் வைக்கக்கூடிய தீயணைப்பான் ஒன்று வைக்கப்படும். மேலும் இரண்டு பகுதிகளும், அதாவது இரண்டு கதவுகள் அமைக்கப்பட்டு மண், அதாவது லேசான தீ ஏற்பட்டால் மண்ணை கொண்டு அணைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 வாளிகளில் மண் மற்றும் 2 வாளிகளில் தண்ணீர். இதனை பொறுத்தவரை லேசான தீ ஏற்பட்டால் மட்டுமே இதனை கொண்டு முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமே தவிர இது போன்ற பெரிய அளவில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் எப்பொழுதுமே இருக்காது என்பதுதான் இங்குள்ள ஒரு நிலையானது. இருப்பினும் கூட இது போன்ற விபத்துகள் தொழிலாளர்களின் அஜாக்கிரதை, அதாவது அந்த பண்டல்களை ஏற்றும் பொழுது அதில் அதிகமான அழுத்தம் கொடுத்து இது போன்ற வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கணேஷ்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நமது மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தற்போது சிவகாசியில ஒரு பட்டாசு கிடங்குல தீ விபத்து ஏற்பட்டு தற்போது அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த விருதுநகர், சிவகாசியில தான் வந்து இந்த பட்டாசுகள் அதிக அளவுல தயாரிக்கிறாங்க. இப்ப இந்த தீபாவளி சமயத்துல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. பொதுவா அந்த பகுதிகளில் இதுவரைக்கும் நடந்த பட்டாசு தீ விபத்துகள் என்ன அப்படிங்கறத பட்டியலிட முடியுமா? நிச்சயமாக தம்பி தமிழரசன், இதற்கு முன்னதாக பார்த்தா பெரிய விபத்து என்று சொல்ல போனால் முதலிப்பட்டி விபத்தை தான் நம்ம பார்க்க முடியும். 2012ஆம் ஆண்டு முதலிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசாலையில் ஏற்பட்டது. அதாவது 2 நேரங்களில் அந்த பட்டாசு வெடித்தது. முதற்கட்டமாக அந்த அங்கிருந்தவர்கள், அதாவது தொழிற்சாலையில் இருந்தவர் 3 தான் உயிரிழந்தார்கள். தொடர்ச்சியாக அது 2ஆம் முறை வெடிக்கும் போதுதான் அப்பகுதியில் இருந்த மக்கள் அதை பார்வையிடுவதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவர்கள் 2ஆம் முறை வெடிக்கும் பொழுது அவர்கள் பட்டாசு விபத்தில் சிக்கிக் கொண்டார்கள். தொடர்ந்து அதில் 37 பேர் மரணமடைந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இது போன்ற விபத்துகள் தென் மாவட்டங்கள், குறிப்பாக சிவகாசி, சாத்தூர்,
மற்றும் விருதுநகர் பகுதிகளில் பட்டாசாலைகள் அதிகமா இருக்கிறது. கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட பட்டாசாலைகள் அங்கே இயங்கி வருகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டால் 400க்கும் மேற்பட்ட ஆலைகள் மட்டுமே அனுமதி அளித்தது. அனுமதி இல்லாமல் நிறைய பட்டாசாலைகள் அங்கே முளைக்கிறது. பொதுவாக தீபாவளி அந்த பண்டிகைக்காக ஏற்றுமதி செய்வதற்காக அந்த சீசன் நேரத்தில் மட்டுமே அனுமதியின்றி அரசு அனுமதியின்றி பட்டாசாலைகள் அதிக அளவில் இயங்கி வருகிறது. அவர்கள் இங்கிருந்து முறைகேடாக பட்டாசுகளை தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியில் ஈடுபடுறாங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே சொல்ல போனால் அதற்காக முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு அந்த பட்டாசாலை விபத்தை தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி நடந்த விபத்தை தொடர்ந்து அந்த பட்டாசு ஆலைகளுக்கு எப்படியெல்லாம் இயக்க வேண்டும் விதிமுறைகளை, அதாவது மருந்து கலப்பது எப்படியெல்லாம் எந்த நேரத்தில் அதாவது முன்னதாக. ஹரிகிருஷ்ணன், நீங்க இணைப்பில இருங்க, தொடர்ந்து நாம் பேசுவோம். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் தீயணைப்புத்துறை அதிகாரி முருகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், ஃபயரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உள்ள இருந்த ஒரு 25 பேரை வந்து ரெஸ்க்யூ பண்ணிருக்காங்க. சரிங்க சார், இப்ப அங்க நிலவரம் என்ன? எவ்வளவு தீ அங்க அணைக்கப்பட்டிருக்கு? ஃபயர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, நோ ப்ராப்ளம். யாரும் மக்கள் வந்துட்டு இங்க யாரும் உட்பட்டு இருக்கல. ஒரு பில்டிங் 2-3 பில்டிங்ல ஃபயர் ஆயிருக்கு. அந்த பட்டாசு கடை பக்கத்துல வந்து ஒரு ஸ்கேன் சென்டர்லாம் ஃபயர் ஆயிருக்கு. அந்த ஸ்கேன் சென்டர்ல 10-30 பேர் இருந்தவங்கல எல்லாத்தையும் சேஃபா வெளியேற்றிருக்கேன். நிறைய ஒரு 4 பேரை மயக்கமான நிலையில வெளியேற்றிருக்கோம். ஸோ மற்றவங்க எல்லாம் நல்ல நிலைமையில வெளியேற்றியாச்சு. ஃபயர் வந்துட்டு புட் அவுட் பண்ற நிலைமையில இருக்கும். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஃபயர் வந்து எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகல. தொடர்ந்து இந்த குடோன் பட்டாசு குடோன்கள் அந்த மாதிரி இருந்ததுனால, லாரி செட்டு அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சம்வாட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அங்க நிறைய லாரிகள் எல்லாம் லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட்டாசு எல்லாம் லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த லோட் பண்றப்ப ஏற்பட்ட விபத்துனால இந்த விபத்துக்கே காரணம். நிறைய 2 வீலர்ஸ் எல்லாம் ஒரு 10-20 2 வீலர்ஸ் வந்துட்டு எரிஞ்சிருக்கு. திரு முருகன், ஃபயர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? ஃபயர் புட் அவுட் சார். எக்ஸ்டென்ஷன் ஆகல, எக்ஸ்டென்ஷன் ஆகாது. நல்லது நல்லது, அது ஆறுதலான விஷயம். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு திரு முருகன்? நிகழ்ச்சி நடந்துச்சு, பட்டாசு லோடு பண்றப்ப நடந்திருக்கு. பட்டாசு குடோன்ல இருந்து ஒரு வெஹிக்கிளுக்கு லாரிகளுக்கு லோடு பண்றப்ப அந்த விபத்து நடந்துச்சு. சரி, இந்த மாதிரி லாரிகள்ல பட்டாசுகளை எடுத்துட்டு போகும்போது என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்க இருக்கிறவங்க பின்பற்றணும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ப்ரிகாஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். பட் சமாட்டவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்ப அவங்க என்ன எடுக்கணும்னு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இதன் மூலமா அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கானவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? தெரிஞ்சுக்க முடியும் சார். சார், இப்ப வந்து நாங்க ஆக்சிடென்ட் பிளேஸ்ல இருக்கேன். ஆஃப்டர் வந்துட்டு இந்த ஆஃப்டர் புட் அவுட் நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது. நீங்க அந்த பணியில ஈடுபடுங்க. அங்க மொத்தம் எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் இருக்கு சார்? கிட்டத்தட்ட 3 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது வந்துட்டு ஈடுபட்டு இருக்கு. 2 தீயணைப்பு வாகனங்களை வர சொல்லி இருக்கு. சோ அதுக்குள்ள நாங்க ஃபயர் வந்துட்டு புட் அவுட் பண்ணிட்டோம். அங்க எத்தனை பேர் அங்க ரெஸ்கியூல இறங்கி இருக்காங்க சார்? கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கு. 30 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபயர் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க முழுவதுமா இந்த தீ எப்ப அணைக்கப்படும்? வித்தின் 30 மினிட்ஸ் அணைச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துல இந்த தீ அணைக்கப்படுமா? வேற எதுவும் பாதிப்புகள் ஏற்படாதா? எல்லாம் சரியா அமைஞ்சிருமா? வேற லைஃப் லாஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க. நோ ப்ராப்ளம். இந்த தீ பக்கத்துல இருக்க கடைகளுக்கு கிடங்குகளுக்கு பரவாம இருக்க உரிய நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? பரவ விடல. 3 டெலிவரி 3 வண்டி வந்து கண்டினியூஸா ஃபயர் வந்துட்டு புட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு அடுத்து நாங்க வந்து பரவ விட மாட்டோம். ஃபயர் வந்துட்டு புட் அவுட் பண்ணிடுவோம். திரு முருகன், அங்க இருக்கிற இருசக்கர வாகனங்கள்லாம் எரியிற காட்சிகளை பார்க்க முடியுது. அதெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? திரு முருகன், தீயணைப்புத்துறை அதிகாரி, உங்களுடைய விளக்கங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது அங்கு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது தொலைபேசி வாயிலாக அங்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் தீயணைப்புத்துறை அதிகாரி முருகன் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை அளித்திருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு பற்றி எரியக்கூடிய தீ முழுவதுமாக அணைக்கப்படும் என்றும் தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். லாரியில் பட்டாசு ஏற்றும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது சற்று வருத்தத்திற்குரியது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இனிமேலும் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த தீயை அணைக்கும் பணியில் பல்வேறு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் 2 தீயணைப்பு வாகனங்கள் வர இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மொத்தம் 30 தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிவகாசியில் இந்த பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் தற்போது 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அருகில் இருக்கும் ஸ்கேன் மையத்தில் இருக்கும் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அவர்களும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர்.
தற்போது அங்கு ஏற்கனவே சிவகாசி பகுதியில் மிகப்பெரிய விபத்தாக முதலிப்பட்டி விபத்து பார்க்கப்படுகிறது கடந்த 2012ஆம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து சிறு சிறு விபத்துகள் அவ்வப்போது ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தீபாவளி நேரத்தில் பட்டாசு உற்பத்தி என்பது மும்முரமாக நடைபெற்று வரும் வேளையில் லாரியில் பட்டாசு ஏற்றும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 25 பேர் இந்த தீ விபத்தில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. லாரியில் எரியும் தீயையும் அங்கு இருசக்கர வாகனத்தில் பற்றி எரியும் தீயையும் அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற பட்டாசு விபத்துகள் தொடர்பான சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி கோவில்பட்டி அருகே எம்மம்பட்டி கிராமத்தில் நிகழ்ந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர், 34 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு சிவகாசியின் மீனாம்பட்டியில் பட்டாசு விபத்து ஏற்பட்டது. இதில் 20 பேர் மரணமடைந்தனர். தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு சிவகாசி பர்மா காலனியில் ஏற்பட்ட பட்டாசு தீ விபத்தில் 12 பேரும், 2007ஆம் ஆண்டு நாராயணபுரத்தில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 4 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் 2009ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 19 பேர் பலியாகினர். அதே மாதம் சிவகாசியின் நமஸ்கரித்தான் பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பட்டாசு தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 18 பேரும், அணில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 3 பேரும் உயிரிழந்தனர். 2010ஆம் ஆண்டு சிவகாசியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 7 பேர் பலியாகினர். அதே ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி சிவகாசி மாரநேரி பகுதியில் ஏற்பட்ட பட்டாசு விபத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் பலியானார். 2011ஆம் ஆண்டு விருதுநகர், சிவகாசி மற்றும் தூத்துக்குடியில் நிகழ்ந்த பட்டாசு விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். 2012ஆம் ஆண்டு விருதுநகரின் முதலைப்பட்டில் நிகழ்ந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் 40க்கும் அதிகமானோர் பலியாகினர். 2013ஆம் ஆண்டு ஏப்ரலில் மட்டும் அரியலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 3 பட்டாசு விபத்துகள் நிகழ்ந்தன. இதில் 13 பேர் உயிரிழந்தனர். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் தூத்துக்குடியில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்து ஒருவர் பலியானார். விருதுநகர் மாவட்டம் தம்மநாயக்கன்பட்டியில் 2013 அக்டோபர் 3ஆம் தேதி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கும்பகோணம் திருவிடைமருதூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் பலியாகினர். 2014 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சிவகாசி சுரார்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சமரிமலையான் என்பவர் பலியாகினார். அதே ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உட்பட 5 பேர் பலியாகினர். அதே மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர் அகரம் கிராமத்தில் வானவெடி தயாரிப்பு கொட்டகையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தற்போது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனை அங்கே இந்த பட்டாசு வெடி விபத்தை பார்வையிட்ட மாரியப்பன் என்பவர் நமது தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன். சொல்லுங்க சார். நீங்க இந்த பட்டாசு விபத்தை நேர்ல பாத்திருக்கீங்க. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு சார்? அதாவது பட்டாசு கடையில இருந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆகல சார். சரிங்க. அதாவது முதல்ல பக்கத்துல 2-3 அதாவது ஜீப்லயும் லோடு வேன்லயும் சரக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த சரக்குல தீப்பொறி பட்டு அந்த வேன்ல தீப்பிடிச்சு எதிர்த்தாப்புல பட்டாசு கடை இருந்து ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு சார், கம்ப்ளீட்டா டோட்டலா. சரிங்க. இதுல என்ன அப்படின்னா பக்கத்துல ஒரு ஸ்கேனிங் ஒன்று இருந்துச்சு சார், தேவைக்கு ஸ்கேனிங் சொல்லி ஒன்று. அதுல நோயாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் உள்ள இருக்காங்க சார். சரிங்க. அந்த உள்ள நோயாளி இருக்காங்க. இப்ப அவங்க வெளியே வர முடியாம இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு 6-7 பேர் கொஞ்சம் கவலைக்கிடமான நிலையில கூட்டு போயிட்டாங்க சார். சரிங்க. மிச்சம் இருக்கவங்களும் உள்ள காவல்துறையும் மற்ற ஃபயர் சர்வீஸும் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஆனா இன்னும் தீ கட்டுக்கடங்காம கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சார். திரு மாரியப்பன், நீங்க உள்ளூர்காரரா தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இது போன்ற இந்த சின்ன சின்ன விபத்துக்கள்லாம் அந்த பகுதியில நடக்குது, இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களாம் எப்படி நடக்குது? இல்ல, இது வேலை செய்யறவங்களோட கவனக்குறைவு தான் சார். இதுல வேற எந்த விதமான இது இல்ல சார். வேலை செய்யறவங்களோட கவனக்குறைவு. அதாவது ஒரு பொருள் பைய வைக்கிற பொருளை பைய வைக்கணும், வேகமா போடுற பொருளை வேகமா போடணும். அவங்க எல்லா பொருளுமே இந்த இதை கையாளுற விதமே அதிகமான டம்முன்னு அவங்க அறிவறியில செய்யறாங்க. இந்த கடைசி நேரம் நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறேன், இதை அனுப்புறேங்கிற அறிவறியில எல்லாமே ஒரு பேக்கேஜிங் இது எல்லாமே கொஞ்சம் சுமாரான இதில் செய்யும் போது
அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு அந்த இது பூராமே கரிமண் லேச மாரியப்பன், நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் சிவகாசி அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த அதிகாரி பிரகலாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்ப அங்க பட்டாசு கிடங்குல வெடி விபத்துல பாதிக்கப்பட்ட அந்த 4 பேரும் அங்க அரசு மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுடைய உடல்நிலை தற்ப எப்படி இங்க இருக்கு? பட்டாசு வெடி விபத்து நிகழ்ந்ததுக்கு அப்புறமே எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க ரெடியா தான் இருக்கோம். சரிங்க. இங்க டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம் இருக்காங்க. சரிங்க. நமக்கு இது வரைக்கும் 5 பேர் வந்திருக்காங்க. சரிங்க. எல்லாமே ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது சார்? என்ன மாதிரி சிகிச்சைகள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு வருது? என்ன மாதிரி சிகிச்சை அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க எல்லாமே சிக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ண வேண்டியது ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் போட்டிருக்கோம் சார். பட் இதுக்கு மேல ஒரு நிமிஷம், மேக்சிமம் நம்ம கிட்ட சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த சிகிச்சை முறையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். திரு பிரகலாதன், பொதுவான ஒரு கேள்வி, இந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டா அவங்களுக்கு உடனடியா என்ன மாதிரியான முதலுதவி செய்யணும்? தீ விபத்து ஏற்பட்டா அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது, அவங்களுக்கு என்னன்னா அந்த அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் சார். ஒரு ஹெல்ப்பை ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கோம், இங்க ஒரு பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம யாரு என்னன்னுலாம் பார்க்காம நம்ம இமீடியட்டா ஒரு 108க்கோ இல்ல ஆம்புலன்ஸுக்கோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபயர் ஆக்சிடிச்சு அப்படின்னு சொல்லணும். தீ விபத்துல மாட்டிக்கிறவங்க இமீடியட்டா அந்த தீ இருக்க இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற டெண்டன்சில அந்த தீக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஆக்சுவலா அந்த பேஷண்ட்ஸுங்க மாட்டிக்கிறவங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை டாக்டர்ஸும் மற்ற காவல்துறை மற்ற தீயணைப்புத்துறை இவங்க சார்ந்தது தான் சார். ஓகே, நன்றி திரு பிரகலாதன். தொலைபேசி வழியாக உங்களுடைய விளக்கங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு அதனை அடைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சற்று முன் நமது தொலைபேசி வாயிலாக அங்கு தீயணைப்பு துறை அதிகாரி முருகன் என்பவர் இணைப்பில் வந்தார். அவர் கூறும்போது இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த தீ விபத்து முற்றிலுமாக அணைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஏறக்குறைய 30 பேர் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 5 பேர் தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு அந்த மருத்துவமனை அதிகாரி திரு பிரகலாதனும் நம்முடைய தொலைபேசி வாயிலாக அவர் தரப்பு கருத்துக்களையும் விளக்கங்களையும் முன்வைத்தார்.